தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். நாம் இன்று கிரக அடிப்படையில் நாம் இன்று பார்க்க இருக்கும் கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இதுக்கு ஆங்கிலத்தில் வீனஸ் அப்படின்னு பேர். இது ஒரு காதல் கிரகம் என்றும் கூறப்படுகிறது. ரெண்டாவது, இது ஒரு பணத்தை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் கூறப்படுகிறது. நாம் பொதுவாக இது வரைக்கும் கிரக வரிசை அடிப்படையில் ஒவ்வொரு கிரகத்தையும் 3 நிலையில் பார்த்துருக்கோம். எப்படி அப்படின்னா, அறிவியல் ரீதியாக ஒன்றும், சாஸ்திர ரீதியாக ரெண்டாவதாகவும், ஜோதிட ரீதியாகவும் மூணாவதாகவும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் நம்ம பிரித்து ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு இந்த சுக்கிரனை நம்ம முதல்ல அறிவியல் ரீதியாக நம்மளுடைய விஞ்ஞானிகள் எப்படி அந்த சுக்கிரனை அணுகி பார்த்துட்டு இருக்கிறார்கள் என்று முதல்ல அதை பார்ப்போம். சந்திரன், மன்னிக்கணும், சுக்கிரன் ஒளிரும் தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்தில் இதற்கு பேர் வீனஸ் என்றும், இதனுடைய சுற்றுப்பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தடவை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு 225 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுக்கிரனுடைய கிரகத்துல நிலவுகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செவ்வாயினுடைய கிரகத்துல 2 சந்திரன்கள் உள்ளதாக நம்ம பார்த்தோம் முதல்ல அந்த பதிவில். ஆனால் சுக்கிரன்ல நிலவுகள் இல்லை. ஆனால் ஒரு ஒளியை பிரதிபலிக்கும் தன்மை சுக்கிரனுக்கு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சூரியனிடமிருந்து 2வது வெப்பக்கோளாக அறியப்படுவது சுக்கிரன். இந்த சுக்கிரன் எப்படி அதாவது அங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு கேர், ராஜ்மெட்டன் மற்றும் சிலிக்கான் மேலேடுகள் கொண்டது அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரனுடைய துலாம் வீட்டில் சனி உச்சம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்க, நமது விஞ்ஞானிகள் இரும்பு கேர் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு வீனஸ்ல அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துலாத்துல சுக்கிரன் வீட்டில் சனி உச்சமா இருக்கிறாரு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி ஆய்வு செய்திருப்பார்கள் ஜோதிட ரீதியிலங்கும் போது ரொம்ப இதெல்லாம் ஆச்சரியமானது. சரி, இந்த சுக்கிரன் பூமியை விட 92 மடங்கு வளிமண்டல அழுத்தம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சுக்கிரனுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா எரிமலைகள் 80% உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுக்கிரனுடைய கிரகத்தில் பார்த்தீங்கன்னா MKM மேக்சல் மேனிட்டல் மலைகள் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலைகளினுடைய அளவு எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 6.4 கிலோமீட்டர் உயரத்திலும் சுமார் 883 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 700 கிலோமீட்டர் அகலமும் கொண்டதாக இந்த மலைகள் உள்ளது. மேக்சல் மேனிட்டல் அப்படிங்கிற மலை உள்ளது அப்படிங்கிறது. இந்த மலைக்கு பேரு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா லட்சுமி பெலினியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப சுக்கிரனை ஏன் பணத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்றாங்க இப்ப தெரியுதா? அப்ப அங்க அந்த மலைகள் அங்க பேரே அதுக்கு லட்சுமி பெலினியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது நம்மளுடைய அறிஞர்கள் அந்த சுக்கிரனை ஆய்வு செய்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இது. அடுத்ததாக புராண இதிகாசத்தில்
இந்த சுக்கிர பகவானை இங்க நம்ம பகவான் சொல்றோம். அங்க சயின்ஸ் ரீதியா நம்ம பார்க்கும்போது அது பிளானட், இங்க பார்க்கும்போது இது காட். நம்மளுடைய அடிப்படையில இதை சுக்கிர பகவான் அப்படின்னு பார்க்குறோம். இதை மேற்கத்திய நாடுகள்ல, அதாவது ரோமானியர்கள் இது அன்பு, அழகு, கருவுறுதல் அப்படிங்கிற அடிப்படையில இந்த கிரகத்தை பார்த்திருக்காங்க. இந்து புராணத்துல நம்ம இதை சுக்கிரன்னு அழைக்கிறோம். இந்த சுக்கிரனை இந்து தொன்மியல் வரலாற்றுல அசுர குருவாக நம்புறாங்க. அதாவது தேவகுரு அப்படிங்கிறவங்களுக்கும் அசுர குருவுக்கும் ரெண்டா பிரிச்சு, தேவர்களுக்கு பிரகஸ்பதிய குருவாகவும், அசுரர்களுக்கு இந்த சுக்கிர பகவானை குருவாகவும் நமது இதிகாசத்தில், புராணத்தில் நமது முன்னோர்கள் கூறப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. வாமன அவதாரத்தில் சுக்கிர பகவானுக்கு ஒரு கண் போனது. குருவின் மகன் கசன் சுக்கிர பகவானிடம் மிருத்யுஜய மந்திரத்தை உபதேசம் வாங்கி சென்றார். சுக்கிரனுடைய மகள் தெய்வ யானையை கசன் சாபமிட்டதாகவும், தெய்வ யானை சாபமிட்டதாகவும் ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. மகாபாரதத்தில் இவர்களுடைய வரலாற்றை விரிவாக பார்க்கலாம். பின்னாடி நாம் மகாபாரத கதைகள் சொல்லும் பொழுது இதிகாச தொடர் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டு சிறு சிறு வீடியோக்க இந்த ஹிஸ்டரியை நாம் பதிவு செய்வோம். அப்போ இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் எங்கெல்லாம் கூறப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இது சொல்ற ஒரு நிலை. அடுத்ததாக நாம் ஜோதிட ரீதியாக இந்த சுக்கிர பகவானை எப்படி நமது முன்னோர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற சில செய்திகளை நாம் பார்ப்போம். சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரங்கள், 2 ஆட்சி வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்கள். 2 வீடுகள் என்று பார்த்தால் ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு, துலாம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெறுகிறார், கன்னி ராசியில் நேசம் பெறுகிறார். இவருடைய தசா ஆண்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா 20 ஆண்டுகள் கொண்டவை. இந்த நவகிரகங்கள்லயே அதிகமான தசா ஆண்டுகளை கொண்டது சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய மூல திரிகோண வீடு துலாம். சுக்கிரனுக்கு நட்பு கிரகம் என்று கூறப்படுவது செவ்வாய், புதன், சனி, ராகு இவர்கள் நட்பு கிரகங்களாகவும், பகை கிரகங்களாக சூரியன், சந்திரன், குரு, கேது இந்த கிரகங்கள் பகை கிரகங்களாகவும் கூறப்படுகிறது. இளமை காலத்தில், அதாவது ஒரு 15 வயது முதல் ஒரு 25 வயதுக்குள் இந்த சுக்கிரனுடைய தசை நடைமுறைக்கு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை பாதை தடம் புரளுவதற்கு ஒரு அமைப்பு உண்டு என்பதை நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் லௌகீக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இருக்கும். மேலும்
சங்கீதம், திரைத்துறை சார்ந்த அமைப்புகளுக்கு, நாட்டியம் போன்ற திரை அமைப்புக்கும் கலைக்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் தேவைப்படுவது உண்மை என்று நம் முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் இனிமையாக பழகவும் பேசவும் நல்ல முறையில் பரிமாறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் உல்லாசம், பொழுதுபோக்கு அவர் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அதே போல ஆடை ஆபரணங்கள், நகை, பொருளாதாரம்லாம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் ஜாதகத்துல நல்லா இருந்தா. திருமண பொருத்தத்திற்கு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் சுக்கிரனுடைய பங்கு மிகவும் இன்றியமையாதது. அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதை பார்த்து தான் அந்த திருமண பொருத்தத்தை ஏற்பாடு செய்வாங்க. சுக்கிரன் வக்ரமோ அஸ்தங்கமோ நீசமோ அடைந்தால் திருமண வாழ்க்கை ஒரு சுபமான நிலையில் அல்லாமல் ஒரு சோதனை, சங்கடங்கள், வேதனை, இன்னல்கள், தொந்தரவு, இம்சை என்று சொல்லத்தக்க அளவில் அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். மேலும் சுக்கிரன் என்பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாரிச்சு செலவு பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இருக்காது. முன்னோர்கள் சம்பாதித்து வைத்திருந்த சொத்துக்களை அவர் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு. இப்போ உதாரணமா ஜாதகத்துல சுக்கிரன் ஒரு பாக்கிய அதிபதி நிலையிலேயோ, ஒரு 5ஆம் அதிபதி நிலையிலேயோ, ஒரு 11ஆம் அதிபதி நிலையிலேயோ இருந்து சுபத்தன்மையில, அதாவது சுபசாரத்திலோ அல்ல சுபகரங்கள் பார்க்கப்பட்டு ஒரு நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு ஈஸியா அந்த முன்னோர்களுடைய பொருள் பணமா மாறி அவர் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். ரொம்ப நாள் அவருக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் அந்த சுக்கிர திசை வரும்போது அவருக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நமது ஜோதிட துறை சார்ந்த வல்லுநர்கள் நமக்கு கூறுகிறார்கள். மேலும் என்ன அப்படின்னா, சுக்கிரன் இளமைக்காரகனான கிரகம். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா அவர் 50 வயசு ஆயிருந்தா கூட ஒரு 10 வயது குறைந்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த ஸ்கின்னு, அந்த ஃபேஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சஞ்சீவனி மந்திரம் அப்படின்னு சொல்றாங்களே, மிருத்யு சஞ்சீவனி மந்திரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த சுக்கிரன் பகவான்கிட்ட தான் இருக்கு, சுக்கராச்சாரியார்கிட்ட தான் இருக்கு. குரு பகவான் கூட இல்லை. அந்த அடிப்படையில ஆரோக்கியமான விஷயத்துல ஓரளவுக்கு அவங்களுக்கு நாட்டம் அதிகமா இருக்கும். ஆனா இதே கடகராசியில நீர் ராசிகளை சுக்கிரன் இருந்தா கண்டிப்பா இளமையான வயதிலேயே அவங்களுக்கு நீரிழிவு நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மேலும் ஒரு இப்ப துலா லக்னமே வச்சுக்காங்க. இப்ப துலா லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியும் அவரே வர்றாரு. அப்ப 8ஆம் இடத்துல சந்திரனுடைய கிரகம் இருக்கு. அங்க லக்னாதிபதி இருந்தாலோ அல்லது செவ்வாய் எந்த ஒரு கிரகம் அங்க இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பாவத்துவ காரத்துவ அடிப்படையில பாத்தீங்கன்னா எந்த கிரகம் இப்ப லக்னாதிபதி அங்க இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு சுக்கிர திசை வரும்போது நீரினால் ஒரு கண்டம் வரும். இப்ப அதே 10ஆம் இடத்துல துலா லக்னமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க. அந்த 10ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்ததுனாலோ அல்லது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்துல இருந்தாலோ அல்லது 6ஆம் இடத்துல சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ பலன் வேறுபடும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா, கடகத்துல சுக்கிரன் இருந்தா மாமியாருக்கு நீரிழிவு நோய் இருக்கும். 2ஆம் இடத்துல இருந்தா தன்னுடைய குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரும். 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா, மீனத்துல இருந்ததுன்னா அத்தைக்கு கண்டிப்பா நீரிழிவு நோய் வர்றதற்கான வாய்ப்பு உண்டு. இப்படின்னு
நாம் அந்த பலனை அந்த காரகத்துவம் பாவத்துக்கும் அடிப்படையில் சொல்லலாம். இப்போ நீரினால் கண்டம் வருவதற்கும் சர்க்கரை நோய் வருவதற்கும் இந்த மாதிரி நம்ம பலனை சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனது பெயர் உபயம் வேலுசிவா. நான் நவசக்தி ஜோதிட குழு என்று மாதாந்திர கருத்தரங்கள் ஏற்பாடு செய்து திருச்செங்கோட்டில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். மற்றும் நான் ஒரு ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர். ஜோதிட சம்பந்தமான வகுப்புகள் எடுக்கப்படும் மற்றும் ஜாதகமும் பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், வகுப்பு, ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய அலைபேசி எண் 95 85 32 80 32. நன்றி. மீண்டும் நாம் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.